அண்ணே என்னண்ணே நம்ம ஆஸ்பத்திரிக்கு ஒருத்தர் கூட காணோம். அதுக்கு தாண்டா அந்த நர்ஸ வர சொல்லியிருக்கேன். அவன் வந்ததுக்கு அப்புறம் பாரு, ஊர்க்காரங்க பூரா நம்ம ஆஸ்பத்திரிக்கு தான் வருவாங்க. அவரு டாக்டர். நாங்க டாக்டர் தான். டாக்டரா? ஏயா நீங்க ரொம்ப பெரிய ஆளுதாயா. அன்னைக்கு என்னமோ சைக்கிள் கடை வச்சிருந்தீங்க. அதுவும் நம்ம கடை தான். எல்லாம் பார்ட் டைம் வேலை. ஆமா, உன் கூடவே ஒட்டிட்டு இருக்குமே உங்க ஒண்ணே காணோம். அவரா வயிற்றுக்கு நிறைய பொருள் தேவைப்பட்டுருச்சு, அதெல்லாம் வாங்க போயிருக்காரு. சரி சரி, நம்ம ஆஸ்பத்திரி எப்படி இருக்குது? யோ யோ, நீங்க உண்மையிலேயே பெரிய ஆளுதான். உன்ன மாதிரி ஆளுதான் நான் தேடிட்டு இருந்தேன். சுந்தரி, உன்ன மாதிரி ஒரு ஆளத்தான் நாங்களும் தேடிட்டு இருந்தோம். உன்னை வச்சு இந்த ஆஸ்பத்திரிய முன்னேற்றி கொண்டு போக போறோம். ஆமா, உனக்கு ஊசி போட தெரியுமா? என்ன எப்படி கேட்டுட்ட? ஊசி போட தெரியுமாவா? இது பாரு, நான் ஊசி வந்து எதமா சைஸா வலிக்காம சொல்லுவேன், தெரியுமா? பார்த்தாவே தெரியுது. சரி, உள்ள போய் நாய்க்கடைக்கு மருந்து தயார் பண்ணு. நாய்க்கடி பார்ட்டி ஒன்று வருது, போமா? அண்ணே நம்மளுக்கு சுக்கரதச ஆரம்பிச்சிருச்சு அண்ணே. இனி பணம் கூரைய பிரிச்சுட்டு கொட்டன்னு கொட்ட போகுது. என்ன நம்மளுக்கு தான் கையில மோதிரம் போறதுக்கு இடமே இல்லையண்ணே. நம்ம கொஞ்சம் வித்தியாசமா வேற இடத்துல வருவோம்டா. சரி என்ன, எனக்கு அங்க ஒரே போர் அடிக்குது. நான் உன் கூட இருந்துக்கிறேன். சுந்தரி, உன்னை பார்த்ததும் எனக்கு அது வந்துருச்சு. வந்துருச்சா? என்னைய சொல்ற? எதைய வந்துச்சு? அண்ணே பார்த்தனே, நானே இருக்க. யோ பொக்கவாயா, போய் அந்த ஆளை முஞ்சியும் பாரு. உள்ள இருக்கிறதுனா இரு, இல்லனா கண்ண மூடு. அண்ணே கண்ணு மூட மாட்டேங்குது. அண்ணே மூட முடியல, முடி வெளியே. சீ, யார் இவன்? ஓனாமா இருக்கறான். இவனெல்லாம் ஏன் வச்சிட்டு இருக்கீங்க? கூடவே சேர்ந்து எல்லா இதுலயும் அவன் தான் இருக்கறான். கல்ட்டியோட மனசுல. உனக்கு ஓகேவா? ஓகே ஓகே. ஆமா, உங்க வாய்ஸ்க்கு என்னாச்சு? யாரு கடிச்சு வச்சாங்க? அது நம்ம வாய்ஸ் அப்படித்தான். சரி, உள்ள போலாம்.